ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்முகத்தில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பரமேஸ்வரன் அவர்கள். சிறப்பாக அற்புதமான உங்களுடைய பாடல் வரிகளை கேட்கும்போது மெய்சில் இருக்குதுங்க. ஏன்னா முருகனுடைய அருள் வருவது போல இருக்கிறது உங்களது பாடல்கள். பொங்கல் நாளின் சிறப்பை பற்றி நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிரலாமா, இல்லை பொங்கல் நாளுக்கு உங்களுடைய பாடல் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? அந்த வரிகளையும் நேயர்களுக்கு சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. இப்ப பொங்கல் சிறப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சங்க காலங்கள்ல கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய காலங்கள் வரை அதனுடைய பண்பாடும் நம்ம தமிழருடைய அடையாள அந்த சின்னம் இன்ற வரை இருந்து கொண்டுதாங்கயா இருக்குது. பொங்கல் நம்ம சங்க இலக்கியங்கள்ல எடுத்துக்கிட்டோம், இந்த பொங்கல் விழாவெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, தமிழருடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அருமையாக சொல்லலாம். அதாவது மிகவும் பழமையான நூல் பரிபாடல், ஆரம்ப காலத்துல எழுதப்பட்ட பாடல். அந்த நூல்ல இருந்து அதற்கு அடுத்து புறநானூறு, நட்டிணை, சிலப்பதிகாரம் சிறப்புகளிலாம் அந்த தை திருநாள், தை மாதம் வரக்கூடிய இந்த பொங்கல் விழாவே உழவர் திருநாள் என்ற வகையிலாம் இயற்கையை வழிபடும் திருநாளாக என்றெல்லாம் இந்த இலக்கியங்கள் போற்றப்படுகிறது. இந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகத்தான் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் போற்றுகின்றன. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்கும் சோறை அப்படின்ற ஒரு வரி வருதுங்கய்யா. சென்னல் அறுத்து கரும்பு கட்டி விழாவாக, அந்த காலத்துல இந்த சென்னல்ல அறுத்து இப்ப நம்ம வைக்கிறோம் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, வாசலுக்கு முன்னாடி கோலமிட்டு ஒரு புதுப்பானைய வைத்து புத்தாடை உடுத்தி புதுமையான அரிசி இவையெல்லாம் போட்டு பொங்கல் வைத்து குலவை போட்டு இறக்கி இறைவனுக்கு படைத்து மற்றவர்களுக்கெல்லாம் உண்ண கொடுக்கின்றோம். இதே செய்தி தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாடல் வரிகள் சொல்றது. நெற்றினில ஒரு செய்தி வருதுங்கய்யா, இந்த சங்க கால நெற்றினில. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தை மாசம் மார்கழி மாசத்துல மழை அதிகமா பெய்யுமா. இந்த மார்கழி மாசத்துல அட்டமழை பிடிச்சு பயங்கரமா பெய்யுமா. அப்ப அந்த மரங்கள்ல எல்லாம் அந்த குரங்குகள் எல்லாம் சாப்பிடாம உண்ண உணவின்றி அவ்வாட்டுக்குள்ள இருக்குமா. ஏன்னா மழை பெய்யும் போது உணவே தோணாது. ஆனா அந்த மலையிலாம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாவை நோன்பு இருந்திருக்கிறாங்க. பாவை நோன்பு இதுல இருக்க நோன்பு இருக்கிறவங்க எந்த உணவுமே மறுத்துறது, சாப்பிடாம நோன்பு இருந்து பால் பொருட்கள், அந்த காலத்துல எல்லாம் நோன்பு உணவு இல்லைன்னா பால் அருந்துவாங்க. அந்த பாலை கூட திறந்து, அதாவது நீர் அருந்தாமல் நோன்பு கடைபிடித்து, இந்த மழை அடிக்கும் போது இந்த மார்கழி மாதமே குளிரா இருக்கும். ஏரியில இருக்கக்கூடிய அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியும் குளிரா இருக்கும். அந்த குளத்துல நீராடி தெய்வத்தை ஒரு சிலை வடிவம் செய்து அந்த இறைவனை வழிபட்ட குறிப்புகள்லாம் காணப்படுது. அதற்கு பேர் என்னன்னா தை நீராடல். இறைவனை வழிபட்டு பிறகுதான் அந்த நோன்பை நிவர்த்தி பண்ணி இருக்கிறாங்க. நற்றிணையில வருது. இதுல தைத்திங்கள் அப்படின்னு சொல்றான். தைத்திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு நற்றிணையில ஒரு 80வது பாட்டுல சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அதேதான் அந்த செய்திகள்ல தை மாதத்தில் வரும் அந்த குளிரான அந்த நேரத்துல கூட பெண்கள் நீராடினாங்க அப்படின்னு சொல்லி, தன் அப்படின்னு சொன்னா குளிர்ந்த, அடியும் அப்படின்னு சொன்னா நீராடுதல், அந்த இடத்துல நோன்பு இருந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள் என்ற செய்தியெல்லாம் இதுல அறிய முடிகிறது. அப்ப இந்த தை மாதத்துல புதுப்பானை, கைக்குத்தல் அரிசி, பால் சோறு, பாலை அதுல ஊற்றி கரும்பு பொங்கலிட்டு கதிரவனுக்கு படைத்து பின் உறவினர்களுக்கு கொடுத்த அந்த செய்தி சங்க இலக்கியங்கள்ல இவைகள்லாம். பாரதியுடைய வாக்குல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாரதியும் சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய அதை நினைவுபடுத்துறார் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறோம். தை திருநாள் என்று உழவர் திருநாள், உழைக்கின்ற காளை எருதுகளுக்கு மாடுகளுக்கு வைக்கும் சிறப்பு பொங்கலாக இது கருதப்படுகிறது. அதிலும் இயற்கை நமக்கு கொடுத்த இந்த கொடைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலேயே பெரும்பலர் விடியல் விரும்பியன் போதந்து தலையும் தாரும் தந்தனை இவரனை இளையும் ஆயமோடு தகுவென் தடங்கி தைத்திங்க தன்கையும் படியும் பெருந்தோல் குறுமகள் அல்லத்து மருந்தெறிதில்லையின் நிறைய நோய்க்கே அப்படின்ட்டு ஒரு நற்றிணை பாடல்ல சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா அதனுடைய சிறப்பு அம்சமாக தன் தமிழ் அப்படின்னு சொல்லி இன்றைய காலங்களில் நாம் வழங்கி வருகின்றோம். அதுபோல தைத்திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு சொல்லி புறநானூறு குறிப்பிடுது. இந்த தை மாசத்தை ஒரு சிறப்பு அடைமொழி போட்டி தன்கயம் போல், அதாவது தன் தமிழ் போல தைத்திங்கள் திருநாள்.
புறநானூற்றுல வரக்கூடிய. அதே போல தன்னியத்தரினும் தை இத்திங்கள் தன்னியத்தரினும் குறுந்தொகையும் அதே போலதான் சொல்லுது. இந்த நட்டினையும் தன்கயம் படியும் இவைகள்லாம் சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கின்ற பொழுது நம் ஆன்றோர்கள் அந்த முன்னோர்கள் எல்லாம் நன்றாக சேவித்து இந்த பண்டிகையை கொண்டாடி வந்துள்ளனர் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் அறிய முடிகின்றது ஐயா.